திருக்கலை பாஜக புறக்கணிப்புக்கான அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய புறக்கணிப்புக்கான ஒரு காரணத்தை தெளிவுபடுத்துறாரு புரட்சி கவிதாசன். அதிமுக விக்கிரவாண்டிக்கு சொன்ன அதே காரணங்களை சொல்கிறாங்க. கடந்த முறை 23 நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நடந்த சில விஷயங்களை மேற்கோள் காட்டி அது மீண்டுமாக நடக்கும் என்கிற காரணத்தால் நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிப்பது, அதுவும் இன்னும் ஓராண்டுல சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என்பது சரியான முடிவா? இல்ல, சரியான முடிவா இல்லையா அது அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதுக்கான காரணங்களை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்ததுக்கு என்ன காரணங்களை சொன்னமோ அந்த காரணங்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்கின்றன. ஈரோடு கிழக்கில் அங்கதான் இந்த புது புது விஷயங்கள்லாம் அரங்கேற்றப்பட்டன. பட்டி தொட்டியெல்லாம் அங்கே தான் வந்துச்சு. அதனால் நாங்கள் அதே காரணங்கள் இருக்கிறப்ப நாங்கள் போட்டி போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம், இப்போ நாங்கள் போட்டி போடுறோம் சொல்லியிருந்தா நீங்கள் என்ன கேட்பீங்க? விக்கிரவாண்டி ஏன் புறக்கணிச்சிங்கன்னு கேட்பீங்க. அதே காரணங்கள் தான் அப்பையும் சொன்னீங்க, ஏன் அங்கே புறக்கணிச்சிங்க? அதே காரணங்கள் இருக்கும்போது இப்போ ஏன் போட்டி போடுறீங்க? அதாவது இடைத்தேர்தல் என்பது 1980க்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சு ஆர்கே நகர் ஒன்றை தவிர மீது எல்லா இடங்கள்லையும் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்குது. அதிமுக ஆண்டாலும் சரி, திமுக ஆண்டாலும் சரி, அதான் ஜெயிச்சிருக்கிறாங்க. தோல்வி என்பது உறுதி என்று தெரிஞ்சப்ப நீங்கள் ஒரு சில கேட்டிருக்கீங்க, தோல்வி பயமானு கேள்வி கேட்டிருக்கீங்க. தோல்வி பயம் இல்லை, தோல்வி உறுதி. தெரிஞ்ச பிறகு ஒரு இடைத்தேர்தலில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். அதனால் என்ன பலன், அந்த கட்சிக்கு என்ன பலன் கிடைக்கும்? இடைத்தேர்தல் நிற்கிறதுனால பிரச்சாரத்தை எடுத்துட்டு போகலாம் இந்த அரசுக்கு எதிராக. அதுக்கு வேற எத்தனை கனகராஜ் தொடக்கத்தில் பேசும்போது குறிப்பிட்டாங்க, அடுத்த ஓராண்டுல தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, இந்த முறை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஓராண்டுக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்சிட்டா அது தொண்டர்களுக்கு மாறலா ஒரு தோல்வி முகத்தை, ஒரு வீக்னஸை கொடுத்துருமோ அப்படின்னு அந்த அச்சமும் இருந்திருக்கலாம். இந்த முடிவுக்கு பின்னாடி, இந்த முடிவு எடுப்பதற்கு பின்பு அவர் சொன்ன அந்த அச்சமும் இருந்திருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப முன்னோட்டமா அமைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஏன்னா தோல்வி உறுதி என்பது எழுதப்படாத விதி. சரி, தமிழ்நாட்டில் அதாங்க எம்ஜிஆர் என்ன சொன்னார், இடைத்தேர்தல் வேணாம், எந்த கட்சி உறுப்பினர் இறந்தாரோ அந்த கட்சிக்கு அந்த தொகுதியை கொடுத்துடலாம் சொன்னார். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லையும் அது இருக்குது. அது இடைத்தேர்தல் தேவையில்லை, அந்த கட்சிக்கு கொடுத்துடலாம், அவங்க யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவை அங்கே நியமிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது இந்த தேர்தல் ஆணையம் இதை மேற்பார்வையிடுவது என்பது சாத்தியம் இல்லைங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஆளே கிடையாது. அவங்க மாநில தேர்தல் ஆணையத்தை நம்பி தான், அதாவது தேர்தல் அதிகாரின்னா கலெக்டர், இவங்களை நம்பி தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி மெஷினரி கிடையாது. அந்த பட்டியல் அடைச்சிருக்காங்கன்னு அதை பாருங்கன்னா கூட பார்க்குறதுக்கு யார் போகிறா? கலெக்டர் தான் போகிறாரு. அவர் மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கார். அவர் சொல்ல அது மாதிரி இவங்க ஒன்றும் அடைக்கலன்னு சொல்லிடுறாரு, முடிஞ்சு போச்சு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ண முடியும்? அவங்க அதனால் இந்த அத்துமீறல் என்பது தொடர்ந்து நடக்குது. தேர்தல் ஆணையத்தின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இந்த அறிக்கையில இல்லையே சார். அது முழுக்க முழுக்க மாநில அரசு மீதான, ஆளும் அரசு மீதான குற்றச்சாட்டு. நான் அதான் சொல்றேன், ஏன் தேர்தல் ஆணையத்தின் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கல? நீங்க சென்ட்ரல் அப்சர்வேஷன் டீம், பார்வையாளர்கள் குழு அனுப்புங்க, அப்படி அனுப்புங்க, நாங்க தேர்தலை சந்திக்கிறோங்கிற மாதிரியான எந்த வாக்கியமும் இந்த அறிக்கையில இல்லாததுக்கான காரணம் என்ன சார்? இல்ல, தேர்தல் ஆணையம் விரும்பினாலும் அப்படி ஒன்றும் முறைப்படுத்த முடியாது. அதான் நான் சொன்னேன், அவங்ககிட்ட மெஷினரி கிடையாது. அவங்க மாநில அரசுடைய மெஷினரியை நம்பித்தான் அவங்க செயல்படணும். அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி, அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தேர்தல் அதிகாரி யாரு? மாவட்ட கலெக்டர். அவருடைய மெஷினரி தான் அங்கே செயல்படும். சரி, அதை மீறி தேர்தல் ஆணையம் எந்த செயல்படுவதற்கான மெஷினரி அங்கே கிடையாது அவங்ககிட்ட. தேர்தல் ஆணையம் இஸ் டிபெண்டிங் ஆன் ஸ்டேட் மெஷினரி. சரி, அதில் அவங்க ஒரு இடைத்தேர்தலில் சரி பண்ண முடியாது, அது எங்கேயுமே நடக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான அத்துமீறல்கள் மற்ற மாநிலங்களில் பெருசாக நடக்கிறதில்ல. இடைத்தேர்தல்களில் இது தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு தனி சிறப்பு. சரி, இல்ல அப்படியான சூழல்ல நீங்க தேர்தலை நோக்கி 26 தேர்தல் இலக்கு அப்படிங்கறத வச்சு நகரும் போது ஒரு எதிர்வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக அதிமுக மீதான ஒரு நம்பிக்கை இழந்து போகக்கூடிய ஒரு அபாயம் இல்லையா? இல்ல, அந்த அபாயமும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த 2-3 எல்லாரும் புறக்கணிக்கிறாங்கன்னா இந்த ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அராஜகங்கள், அத்துமீறல்கள் மீதும் மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை. அது களத்துல போய் மக்கள் கிட்ட சொல்லி பிரச்சார களத்துக்கு போய் சொல்லணுமா, அல்லது புறக்கணிப்பின் மூலமாகத்தான் சொல்ல முடியும்? கடந்த தேர்தல் அனுபவங்கள் சொல்லலாம். போய் திரும்ப திரும்ப அதே அனுபவம் தேவையில்லை. ஏங்க, புது புது ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்க. நான் சொன்னேன், அதிமுக ஆட்சியிலையும் அத்துமீறல்கள் நடக்காம இல்லை,
அந்த நீங்க ஒரு பொது தேர்தலோட இணைந்து 22 சட்டமன்றங்களுக்கு இடைத்தேர்தல் ஆமா. அதுல வந்து அதிமுக பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. தனியா ஒரு தேர்தல் நடக்கும்போது தான் பண்ண முடியுது. அதுல ஆக்சுவலா மெஜாரிட்டி திமுக தான் 13 இடத்துல ஜெயிச்சிச்சு. அதிமுக ஆட்சி இருக்குது. இடைத்தேர்தல் அது 9 இடத்துல தான் அதிமுக தான் தொடர்ந்து சொல்லுது மக்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியாகவும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியாகவும் வாக்களிப்பாங்கிறத அதிமுக தான். அது உண்மைதான், அது இருக்குது, அதுவும் இருக்குது. சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியாகவும், அது சட்டமன்றத்துக்குன்னா இடைத்தேர்தல் இல்லை, பொது தேர்தல். சரி, அவங்க சொல்றது பொது தேர்தலை தான் மீன் பண்றாங்க. நீங்க அதிமுக ஆட்சி இருந்த போதே நடந்த இடைத்தேர்தல் சொன்னீங்க, அதனால அதையும் பார்க்க இடைத்தேர்தல் வந்து பொது தேர்தலோடு சேர்ந்து நடந்ததுனால அதுல அத்துமீறல்கள் பெரிய அளவுக்கு பண்ண முடியல. அதனால எதிர்கட்சியா இருந்த திமுக 13 இடத்துல ஜெயிச்சிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்க, ஆர்கே நகர்ல 2 முறை, ஒரு முறை ஜெயலலிதா அம்மா நின்னப்ப ஒரு முறை திமுக வேட்பாளர் நிறுத்தினாங்க, அடுத்த ட்ரிப்பு புறக்கணிச்சாங்க. சிபிஐ வேட்பாளர் மகேந்திரன் தான் எதிர்த்து நின்னார். அப்ப எல்லா வாக்குகளும் அந்த அம்மாவுக்கு போச்சு, 10,000 தான் மகேந்திரனுக்கு போச்சு. அப்போ எல்லா வாக்குகளும் அதிமுக வாக்குகளும் உட்பட. ஆர்கே நகர்ல திமுக நின்னப்ப 14 கட்சி கூட்டணி 14,000 வாக்குகள் வாங்கினாங்க, டெபாசிட் போயிடுச்சு. ஒரு கட்சிக்கு 1000 ஓட்டு கூட. நீங்க இன்னும் கூட கொஞ்சம் பின்னோக்கி போங்க. 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தலை புறக்கணிப்பும் போது திமுக சொன்ன காரணம் நேரடியா தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு. அவங்க ஆளும் மாநில அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கல, தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டா அதை வச்சாங்கல்ல. தேர்தல் ஆணையம் என்னங்க செய்யலாம்? இவிஎம்ஸ்ல ஃப்ராட் பண்ணலாம். தோத்து போனப்பெல்லாம் இவிஎம் ஃப்ராட் நடந்திருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஜெயிக்கும் போதெல்லாம் சொல்றது இல்லை. அதிமுக எந்த இடத்துலயும் அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமா சொல்லலையே சார். அதை சொல்றது, அது நொண்டி சாக்கு எதையும் சொல்லணும். தோக்கும் போது தான் சொல்றாங்க. அது உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குது. எதிர்கட்சிகள் தோக்கும் போது நீங்க இவிஎம் கோளாறுங்கிறீங்க, ஜெயிக்கிறப்ப பேச மாட்டேங்கிறீங்க. அதான் நடக்குது. எங்க இந்த இதை முத இன்ட்ரோடியூஸ் பண்ணது காங்கிரஸ் ஆட்சி தானுங்க. சரி, முதல் 2 தேர்தல்களில், பொது தேர்தல்களில் பாஜக தோத்துச்சு. அப்போ அவங்க தேர்தல் இந்த ஆணையத்தின் மீதோ இந்த இவிஎம் மேலேயோ குற்றம் சொல்லலை. சரி, அவங்க பேசாம தான் இருந்தாங்க. நீங்க தான் இப்போ தோத்து போனா உடனே இவிஎம் சொல்றீங்க. நீங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க, மாநில தேர்தல்களில் வேற மாதிரி வாக்களிக்கிறாங்கன்னு அதிமுக சொன்னது கரெக்ட். ஓகே, நீங்க உதாரணமா டெல்லி எடுத்துக்கோங்க. சரி, சட்டமன்ற தேர்தல்னா அங்கே ஆம் ஆத்மிக்கு போடுறாங்க மக்கள், அது ஆட்சிக்கு திரும்ப திரும்ப கொண்டு வர்றாங்க. சரி, இப்ப கூட கணிப்புகள்ல அவங்க தான் வருவாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, பேசலாம். முதல் நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளையும் பாஜக ஜெயிக்குது. சரி, ஓகே, பேசலாம். திரு சுப்ரத்தினம், இங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது கடந்த முறையை விட இந்த முறை முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இது இருக்குமா அப்படிங்கிற சூழல்ல பிரதான எதிர்க்கட்சிகள் எல்லாம் புறக்கணிப்பு செய்திருக்கிறது, அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு நண்பர் புரட்சி கவிதாசன் பேசுகிற பொழுது அவர் பேர்ல தான் புரட்சி இருக்கே தவிர மற்றபடி பொல்லாங்கும் புலிதுவாரி தூத்துற வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு போனாரு. அதாவது ஆரம்பத்திலேயே அற்ப ஆயில்னு சொன்னாரு. காங்கிரஸ் கட்சியுடைய முதுபெரும் தலைவர் திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் எதிர்பாராத விதமாக மறைந்த செய்தியை இவர் எவ்வளவு மனிதாபிமானம் இல்லாமல் அந்த RSS வாதிகளுக்கே உள்ள அந்த எண்ண ஓட்டத்தோடு அற்ப ஆய்வு என்று வர்ணிக்கிறாரு. உங்கள் இயக்கத்தில் ஒருவருக்கு நேரிட்டால் நிச்சயமா திராவிட இயக்க சித்தாந்தவாதிகள் நாங்கள் அந்த அப்படியெல்லாம் வார்த்தைகள் எங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாருங்க. மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொன்னவர். அவர் கருத்தை வச்சிருக்கோம். அவரோட முதல் சுற்று வாதம் தான் முடிச்சிருக்கோம். உங்க சுற்று வரும்போது பதில் சொல்லுங்க. நீங்க தான் உங்க நேரம் தான் பேசுங்க. திரு சுப்ரத்தினம் பேசுங்க. நான் வரேன். அடுத்து